கை கழுவுறதுக்கும், பாத்திரங்கள் கழுவுறதுக்கும், தரை கழுவுறதுக்கும், தலையில ஷாம்பூவா போட்டு குளிக்கிறதுக்கும் ஒரு லிக்விட வந்து தயார் பண்றது எப்படி? அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ தான் இது. இப்ப தோடம்பழம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்பா. உடனே என்ன செய்வோம்? அத உரிச்சு அப்படியே அந்த தோடம்பழத்த சாப்பிட்டு தோலெல்லாம் வந்து வீசிடுவோம். அத வீசிடாதீங்க, எடுத்து வச்சுக்கங்க. ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கும்போது ஆப்பிள சீவி எல்லாம் சாப்பிட்டு அந்த தோல வந்து வீசிருவோம். வீசிடாதீங்க. சமையலுக்கு கேரட் வெட்டிட்டு இருக்காங்க. அத அப்படியே கொஞ்சம் சீவிட்டு அந்த அதுக்கு பிறகு பயன்படுத்துவாங்க. பீட்ரூட் அத வந்து தோல அப்படியே சீவிட்டு அத வந்து பயன்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் சீவி, சீவி, சீவி எங்க கொண்டு போய் வீசுறீங்க? வீசாதீங்க. அத வச்சு ஒரு அருமையான ஒரு வேலை பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோ. சரி. இப்போ நமக்கு வந்து சர்க்கரை தேவைப்படுகிறது. சர்க்கரை அப்படின்னா நம்ம வந்து கருப்பட்டி அப்படின்னு வச்சுக்குவோம். கருப்பட்டி தான் நம்ம சொல்லுவோம். கருப்பட்டி 1 டம்ளர். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கருப்பட்டி எந்த டம்ளர்ல நம்ம எடுக்கிறோமோ, இல்ல எந்த கிளாஸ்ல எந்த அளவு எடுக்கிறோமோ, அது 1 பங்கு அப்படின்னா, அதனுடைய 3 பங்கு, 3 மடங்கு வந்து நம்ம எந்த பொருள பயன்படுத்த போறோமோ, அந்த பொருள். உதாரணத்துக்கு வந்து பீட்ரூட் தோல், எலுமிச்சை பழத்தினுடைய தோல், இது எல்லாத்தையும் கலந்து கூட பயன்படுத்தலாம். இல்ல தனித்தனியா கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதாவது 3 பங்கு எடுத்துக்கணும். கருப்பட்டி 1 பங்குனா, அதனுடைய 3 பங்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தோலா இருக்கலாம், இல்ல சதை பகுதியா இருக்கலாம், எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. அதோட 10 மடங்கு தண்ணீர் எடுக்கணும். அந்த 1 டம்ளர் சர்க்கரை எடுத்தோம். அதனுடைய 3 பங்கு வந்து இப்போ காய்கறியினுடைய தோல் எடுத்திருக்கோம். இல்ல எலுமிச்சையினுடைய அந்த தோல் பகுதிய எடுத்திருக்கோம் அப்படின்னா, 10 மடங்கு தண்ணீர் எடுத்து வச்சுட்டு, இதனுடைய 15 மடங்கு கொள்ளளவு கொள்ளக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் ஒண்ணு எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு, அப்படியே கலகலன்னு கலக்கிட்டு, அத அப்படியே டைட்டா மூடி வச்சிரணும். டெய்லி நம்ம என்ன செய்யணும்? ஒரு தடவ திறந்து வச்சுட்டு குளு 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 அப்படின்னு ஒரு குலுக்கி வச்சுட்டு, திரும்ப அப்படியே மூடி வச்சிரணும். இப்படியே வந்து 30 நாட்கள், 1 மாசம் அப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு 60 நாட்கள், மொத்தமா 90 நாட்கள். சரியா? அந்த 30 நாட்கள் கழிந்த பிறகு எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம டெய்லி போய் பார்த்துட்டுலாம் வர தேவையில்ல. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். அப்படி வெயில் படாத ஒரு இடத்துல வச்சிருங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சிருங்க. 90 நாட்கள் கழித்த பிறகு அத வந்து திறந்த உடனே, அடாடாடாடாடாடா! இந்த பஞ்சாமிர்த வாசனை வருது போ! அப்படின்ற மாதிரி இருக்கும். இத வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, அத வடிகட்டின உடனே ஒரு லிக்விட் ஒண்ணு வரும். அப்படியே ஹேண்ட் வாஷா பயன்படுத்திக்கலாம். பாத்திரங்கள் கழுவலாம். வந்து வீட்ல தரைய வந்து கிளீன் பண்ணலாம். அ வாஷ்ரூம் கிளீன் பண்ணலாம். பாத்ரூம கிளீன் பண்ணிக்கலாம். தலையில ஷாம்பூவா போட்டு குளிச்சுக்கலாம். இப்படி எல்லா விஷயத்துக்கும் வந்து பயன்படுத்தலாம். இதுவே வந்து நம்ம வந்து ஆப்பிளினுடைய அந்த சதை பகுதியெல்லாம் நம்ம பயன்படுத்தி தனியா செய்துட்டோம் அப்படின்னா, அத ஒரு டொனிக் மாதிரி அப்படியே வந்து டெய்லி நம்ம வந்து குடிக்கலாம். இல்ல நீங்க வந்து என்ன சொல்லுவோம், பேரீச்சம்பழத்தினுடைய அந்த சதை பகுதிய வந்து பயன்படுத்தி 90 நாட்களுக்கு பிறகு கிடைக்கும்போது, அது அப்படியே ஒரு தேன் மாதிரி ஒரு லிக்விடா கிடைக்கும். அது டெய்லி நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து குடிக்கலாம். இப்படியும் வந்து செய்யலாம். அதனால வந்து அருமையான ஒரு பொருள். இத வந்து மல்டி பர்ப்பஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா வந்து பயோ என்சைம் அப்படின்னு வந்து இத வந்து பயன்பாட்டுல எல்லார் மத்தியிலும் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க.